போன வாரம் கோடி ரோட்ஸை குந்தர் அட்டாக் பண்ணி டைட்டில் வேணும்னு சொல்லியிருப்பார். இதை தொடர்ந்து இந்த வாரம் கோடி ரோட்ஸ் பேசும்போது ப்ராக் லெஸ்னர் கூட அட்வொகேட்டாக இருந்த பால் ஹேமன் இப்போ குந்தர் கூட சேர்ந்துட்டாரா? எஸ், ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயமா இருந்தது. ஆக்சுவலி அவங்க என்ன பேசினாங்க வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தமிழில் பார்க்கலாம். முதலாக தமிழ் சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ஒரு கான்ட்ராக்டை கொண்டு வந்து ஸ்மாக்டவுன் ஜென்டரான லிக்கோடர்ஸ்ட்டை கொடுக்குறாரு. இதில் என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது, என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்தி குந்தரை நான் வந்து இப்போ ஸ்மாக்டவுனோடைய ராஸ்டராக மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் அவன் வந்து ஸ்மாக்டவுனில் தான் பயணிக்க போகிறான். அது மட்டும் இல்லாமல் குந்தருக்கு அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கோடி ரோட்ஸ் மெயின் ஸ்டேஜ் வந்துட்டார். இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் இதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமன் அந்த இடத்த விட்டு போயிட்டார். இப்போ மெயின் ஸ்டேஜில் பார்த்தோன்னா கோடி ரோட்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாட் யூ டாக் அபவுட்? நான் எதை பற்றி பேசுகிறது? நான் வந்து என்னுடைய இன்ஜுரியிலேருந்து இப்போ மீண்டு வந்துருக்கிறேன். எஸ், அவருடைய கண்களை பாருங்கள், பழைய எப்படி நார்மல் ஆயிடுச்சு. என்னுடைய இன்ஜுரியிலேருந்து மீண்டு வந்துட்டேன், அதை பற்றி பேசுவதா? அல்லது போன வாரம் என்னை அட்டாக் பண்ண குந்தரை பற்றி நான் பேசுவதா? குந்தர், எனக்கு ஒன்றை பார்த்து பயம் இல்லை. இதுக்கு முன்னாடி நீயும் நானும் இதே மாதிரி ஒரு ரிங்கில் மோதி இருக்கிறோம். அதே நேரத்தில் நான் உன்னை பீட் பண்ணியிருக்கிறேன். அதே தான் மீண்டும் நடக்க போகுது. நீ என் டைட்டிலுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா தப்பான முடிவு எடுத்துட்டேன். மேபி நீ இருந்த இடத்துலையே இருந்திருந்தா கூட டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். பட் நான் ஸ்மாக்டவுன் இஸ் மை ஹோம். இது என்னுடைய கோட்டை. இந்த கோட்டையில் பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். இதில் நீ சின்ன பின்ன ஆக போகிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கோடி ரோட்ஸோடைய காதில் ஒரு குரல் கேட்குது. எஸ், லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். எஸ், நம்ம பால் ஹேமன் இந்த இடத்துக்கு வந்துட்டாருங்க. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன். நான் இந்த இடத்துல அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை கொண்டு தான் வந்திருக்கிறேன். கோடி இனி வரும் காலங்களில் குந்தர் ஸ்மாக்டவுனில் தான் பயணிக்க போகிறான். இந்த ஸ்மாக்டவுன் குந்தருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ரேஞ்சினை அதிகப்படுத்தின அதே ஸ்மாக்டவுன் இப்போ அவனுக்கு டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்க போகுது. கோடி, குந்தர் உன்னுடைய டைட்டிலை எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? கிளாஸ் இன் இட்டாலி. கிளாஸ் இன் இட்டாலியில் உன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை நீ குந்தருக்கு இடையில் டிஃபெண்ட் பண்ணுற. இது அவள் என்கிட்ட கேட்ட கோரிக்கை. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நான் டபிள்யூடபிள்யூட்ட சம்மன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதில் நீ மட்டும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணால் போதும். அஃபிஷியலி கேத்லின் இட்லியில் இந்த மேட்சை வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கோடி ரோட்ஸ் கேட்டுக்கிட்டு பால் ஹேமன்ட்ட கேட்குறாரு. ஓ பால், என்ன கட்சி மாறிட்டியா? அவனுடைய விஷன் டீமை விட்டுட்டு பழைய அப்புறம் இந்த ப்ளூ பிராண்டுக்கு வந்துட்டியா? எனக்கு ஒன்றும் புரியலை பால். நீ எதற்காக குந்தருக்கு இப்போ அட்வொகேட்டாக இந்த இடத்துல வந்து நிற்கிற? உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையா? குந்தர் தான் உனக்கு அட்வொகேட்டாக இருக்கிறதுக்கு ஆளாக கிடச்சிதா அப்படின்னு கேட்கும்போது பால் ஹேமன் அதுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்கிறாரு. கோடி, நீ நினைக்கிறது தப்பு. நான் இந்த இடத்துல குந்தருடைய அட்வொகேட்டாகவோ அல்லது அவனுடைய வாய்ஸ் மேனாகவோ அவனுடைய பர்சனல் செக்யூரிட்டியாகவோ நான் இந்த இடத்துக்கு வரல. குந்தர் எனக்கு ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கான். நான் அவனுக்கு கடன் பற்றுவேன். அவன் கேட்ட ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தேன். அதாவது உன்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் செத்ரோன்ஸை வீழ்த்ததுக்கு குந்தர் முன் வந்து நின்றான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு ஃபேவரை பூர்த்தி செய்வேன். அது எந்த லெவலில் இருந்தாலும் சரி, அதை நான் பூர்த்தி செய்வேன்னு. அவன் என்கிட்ட கேட்ட ஃபேவர் என்னென்னா, உன் வாயை உடச்சி உன்னுடைய டைட்டில் அவனுடைய தோல் மேலே போடணும் அப்படிங்கிறது தான். கோடி, உனக்கு தெரியும் குந்தர் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் அதிகப்படியான நாட்கள் சாம்பியனாக தான் இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட குந்தர் ரெஸ்ல்மேனியாவில் செத்ரோன்ஸை பீட் பண்ணிக்கிட்டு உன்னோட ஃபேவரல் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டான். என்னால் ரா சைடு கொடுக்க முடியலை, பட் ஆனால் ஸ்மாக்டவுன் சைடு உன்னோடைய அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் ஓகேவான்னு கேட்டேன். கிரேட்டஸ்ட் டைட்டில்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்கிறான். நான் வந்து இனி வரும் காலங்களில் குந்தர் கூட பயணிக்க மாட்டேன். அவன் என்கிட்ட ஒரு ஃபேர்வெல் கேட்டான். அதை பண்ணதுக்காக நான் இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்கிறேன். நான் பாரு கோடி, இனி வரும் காலங்களில் ஸ்மாக்டவுனில் நீ வந்து ஹெட்டாக இருக்க போகிறதில்ல, குந்தர் தான் ஹெட்டாக இருக்க போகிறான். அண்ட் அஃபிஷியலி குந்தர் கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டா நீயும் கான்ட்ராக்டில் சைன் பண்ணு. இனி வரும் காலங்களில் உன்னுடைய டைட்டில் நீ தக்க வச்சுக்க முடியாது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கோடி ரோட்ஸ் பார்த்தாரு, இந்த பால் ஹேமன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிறான். சரி 2 பிட்டாக போட்டு விடுவோன்னு சொல்லிட்டு 4 பிட்டை சேர்த்தே போட்டு விட்டாருங்க. ஏ பால்,
நீ என்ன ஒருவேளை வருங்காலத்தை நிர்ணயிக்கிற ஜோசியர் பதவியிலிருந்து போயிட்டியா? அதாவது நீ ஓராக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓராக்கள்னால் என்னது? வருங்காலத்தில் நடக்கிறத சொல்லுவேன்னு. ஒருவேளை ஓராக்கல்லிருந்து இப்போ நீ வந்து இறந்த காலத்தை கணிக்கிறவன் ஆகிட்டியா? ஏன்னா இனி வரும் காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உனக்கு தெரிய போகிறது இல்லை. ஏன்னா நீ டோட்டலாக இறந்து போயிட்ட. ஏன்னா உன் கூட இருந்தவங்க எல்லாருமே டெத் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதில் அழகாக சொல்கிறாருங்க. என்ன தெரியுமா சொல்கிறாரு? அதான் சொல்கிறேன், பார்லிமெண்ட்டை வறுத்து எடுக்கிறது. பிராக் லெஸ்னர் உன் கூட இருந்தான், கடைசியில் அவனை ரிட்டையர் ஆகவே வச்சுட்டல்ல உன் வாயை வச்சுக்கிட்டு. உன் கூட ரோமன் ரெயின்ஸ் இருந்தான், ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் நல்லா வச்சுக்கிட்டு இருந்தான், கடைசியில் நீ அவனுக்கே துரோகம் பண்ணிட்டல. இப்போ ஒன்றை விட்டு போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் சாம்பியன் ஆகிட்டான்ல. பார்லிமெண்ட் உன் கூட இருந்தான், அவனை மனக்கொலையை வச்சுட்டல்ல. இப்போ அவன் ஒன்றை விட்டு போனோன்னே சாம்பியன் ஆனான். அதே மாதிரி இப்போ இருக்கிற எல்லாருமே செத்ரான்ஸ் ஒன்றை விட்டு போனோன்னே அவனை சுற்றி இருந்த பீடைகள்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி உன் கூட இப்போ குந்தர் சேர்ந்துட்டானா இப்போ எல்லா பீடைகளும் சேர்ந்து அவனை ஆட்டுக்குளிச்சிரும். அதாவது நீயே ஒரு பீடை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நீ ஒரு சைத்தான், உன் பக்கம் யார் வந்தாலும் அவங்க வந்து சபிக்க தான் போடுவாங்க, அவங்க வருங்காலத்தில் பெரிய சாம்பியன்லாம் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. மேபி நீ சொன்ன வார்த்தைகளை திருத்தத்தை வச்சுக்க. ஏன்னா நீ சொன்ன வார்த்தைகளில் சில விஷயங்கள் தவறாக இருக்குது. ரோமன் கூட நான் இருந்ததுனால தான் ரோமனுக்கு இவ்வளோ நாள் சாம்பியனாக இருந்தான். பங்குக்கான ஃபேரவரை நான் வந்து பூர்த்தி செஞ்சேன். என் கூட இருந்தவங்க எல்லாருடைய ஃபேரவரை நான் பூர்த்தி செஞ்சேன். காலத்தின் கட்டாயம் நான் வந்து அவங்கள விட்டு போக வேண்டிய நிலைமையாச்சு. ஏன்னா அவங்கள நான் உச்சத்துக்கு கொண்டு போயிட்டேன். இப்போது குந்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் இந்த இடத்துல உன் முன்னாடி பேசுகிறேன் கோடி. மற்றபடி உன்னை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வரலை. பிகாஸ் யூ ஆர் லைக் மீ. அதாவது எப்போவுமே எனக்கு ஒன்று பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்கும், அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். பட் ஆனால் இது ரெஸ்லிங் கம்பெனி, பெஸ்ட்டான விஷயத்தை தான் நான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. கோடி கடைசியாக சொல்கிறாரு, குந்தர் வந்து பல பேரை ரிட்டையர் ஆக வச்சிருக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன், பிராக் அவன் ரிட்டையர் ஆக வைக்கலை. அதே நேரத்தில் ரோமன் ரெயின்ஸோடைய ஸ்ட்ரீக்கை அவனால் முறியடிக்க முடியலை. அவன் நினச்ச எல்லாத்தையுமே வந்து தோக்கடிக்க முடியலை. குந்தர் தான் எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் ஆக வைப்பான்னு நினைக்கிறான்னா நான் அவனே ரிட்டையர் ஆக வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இது உங்களோட ப்ராப்ளம், நீங்கள் பேசி தீர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பார்லிமெண்ட் இந்த இடத்த விட்டு போகிறாருன்னா என்ன அர்த்தம்? குந்தர் வருகிறார். ஸ்லீப்பர் லாக் அதாங்க கொடுக்குப்படியாக போட்டுட்டாரு. ஸோ போட்ட உடனே கோடி ரோட்ஸ் போன வாரம் மாதிரி தழும்புவாரம் பார்த்தா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு, தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ குந்தரை பார்த்து சொல்கிறாரு, குந்தார் நீ உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நீ லெஜெண்டரி ரெஸ்லர் கோல்டு பர்க்க ரிட்டையர் ஆக வச்சுட்ட அப்படிங்கிற எண்ணமா? இல்லாட்டா ஏஜே ஸ்டைலில் ரிட்டையர் ஆக வச்சுட்ட அப்படிங்கிற எண்ணமா? இல்லாட்டா எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரைட் ஜான் சீனாவை ரிட்டையர் ஆக வச்சுட்ட அப்படிங்கிற உன்னுடைய கர்வமா? இந்த கர்வத்தை எல்லாத்தையுமே தூக்கி வச்சுக்கோனா ஒத்துக்கிறேன். என்னுடைய டைட்டில் கிளாஸ் இன் இட்டலியில் இந்த சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறேன். உன்னுடைய ஸ்ட்ரீக் எல்லாமே அதில் முடிய போகுது. அதாவது தொடர்ந்து நீ எல்லாரையும் தோக்கடிச்சு ஸ்ட்ரீக் வச்சுருக்கல, அந்த ஸ்ட்ரீக் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. பங்கமாக பேசியிருக்காருல. சொன்ன மாதிரியே கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா குந்தரை வீழ்த்துறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ்.